சாப்பிட போலாம். யாரோ வர்ற மாதிரி இருக்குடா. காசு எடுத்துடா. அண்ணாத நாயே, ரத்தவங்க இருந்தா சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. உனக்கு என்ன தெரியும்? என்னடா பண்ற அவனை? சாப்பிட போற நேரமா பார்த்து காசு திருட்டான்டா. நீ என்னடா இங்கே உட்காந்துட்டு இருக்க? ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு தோணுதுடா. என்னடா பண்ண? விஷால் அடிக்கிறப்போ அவன் அனாதை அவன் குறையெல்லாம் சொல்லி காட்டிட்டேன்டா. அதுவும் இல்லாமல் அவன் அடிக்கிறப்போ அவனெல்லாம் அனாதை பையன் தானே, அவனுக்கெல்லாம் யார் சப்போர்ட் வர போறா அப்படின்னு நினச்சி அடித்த மாதிரி இருக்குடா. ஆனால் சத்தியமாக நான் அப்படியெல்லாம் சொல்லலடா. சரி, அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நைட்டு பேசிக்கலாம். டேய் தீபக்கு, விஷால்கிட்ட பேசணும்னு சொன்னா. இருடா, நான் வெளியே இருக்கேன், நான் வந்துட்டு மேலே பேசிக்கலாம். சரி சீக்கிரம் வா. டேய் எல்லாரும் கிளாஸுக்கு போயிட்டாங்க, இதுதான் டைமு. கடைசி ரூம் திறந்துருக்கு, அங்கே போய் காசு எடுக்கிறான். பாலாஜி நீ போய் அங்கே நில்லு. ஒரு நிமிஷம் இருக்கா, நான் சொல்றது கேட்கலாம். என்னடா அனாதை பையல, இல்லாட்டி போய் சொல்ல போறியா? எப்படி சொல்லுவ? பபு சொல்லுவியா? போய் சொல்ற அனாதை பையல. வந்துட்டா பேசிக்கிட்டு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இவனை? அப்புறம் அந்த பையனுக்கு என்னாச்சு? என்ன சூசைட் பண்ணிட்டு செத்துருப்பான். அப்போ அந்த கதையில் என்னதான் சொல்ல வர? ஒரு குறை இருக்கிறவங்க நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, அவங்க முதுகுக்கு பின்னாடி அவங்க குறைய சொல்லி காட்டாமல் இருந்தால் மட்டும் போதும்.